வணக்கம் நேர்களே, நம்ம இன்றைக்கி அனலட்சுமி கிச்சனில் வத்த குழம்பு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். நான் சுண்டக்காய் வத்தலும் மணத்தக்காளி வத்தலும் கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா, சப்போஸ் மண் அப்படிலாம் இருக்கும், அதனால் கொஞ்சம் ஊற வச்சு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது தேவையான தாளிப்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது நிறைய போடுறதுனால கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை. இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழத்தை நான் வந்து அரிசி கலந்த தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், புளியை ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் பேனில் நல்லெண்ணெய், இது நல்லெண்ணெய் தான் விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நான் வடகம் இருக்கு இல்லைங்களா, வடகம் தாளிப்பு வடகத்தை போடுறேன். கடையில் கிடைக்கிது தாளிப்பு வடகம். இல்லைன்னா இதில் எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் வெந்தயம் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது போட்ட கையோடையே நம்ம இந்த வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டுடலாம். இந்த டைமில் நம்ம பாருங்கள், வெங்காயம் பூண்டெல்லாம் கொஞ்சம் வதங்கிட்டு இந்த டைமில் நல்லா புழிஞ்சு வச்சுருக்கிற இந்த வத்தலை போட்டுடலாம். உங்கள்கிட்ட கொத்தவரங்காய் வத்தல் கிடச்சா அதுவும் போடுங்க, நல்லாயிருக்கும். அதெல்லாம் வயிற்றில் உள்ள பூச்சி வந்து அப்படியே செத்து போயிருந்த சுண்டக்காய் வத்தல்லாம் சாப்பிட்டிங்கன்னா. 2 பச்சை மிளகாயும் போட்டுடலாம். இப்போ இதை வதக்குவோம். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. சில பேர் இந்த பச்சை மிளகா வந்து நான் வந்து டேஸ்ட்டுக்கு போட்டிருக்கேன், பச்சை மிளகா ஆப்ஷன். நான் போட்டிருக்கிறது வந்து மிளகு பொடி போட்டிருக்கேன், சீரக பொடி போட்டுக்கோங்க. இந்த கல்யாணத்துலாம் பார்த்தீங்கன்னா வரமிளகா போடுவாங்க, நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகா நைட்டில் நல்லா அதை வந்து நீங்கள் தயிர் சாதத்துக்கெலாம் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சீரக பொடியும் மிளகு பொடியும் போட்டிருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையது வந்து புளிக்குழம்பு இல்லைங்களா, புளி சூடு இல்லையா, அதனால் மல்லி திக்னஸ்க்கு, குழம்பு திக்னஸ்க்கு நல்லா 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம தேங்காயெலாம் போட போகிறதில்ல. அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இதோட ஃபுல்லாக கலந்துக்கோங்க, அப்போ தான் அது நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும். அடுத்து குழம்பு மிளகாத்தூள், இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கணும். இப்போ இதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தீயறதுக்குள்ளே நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, கலந்து வச்சு புளி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புளியை இப்போ நம்ம ஊற்றிடலாம். குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். நல்லா கொதித்து எண்ணெய் வெளியே வரும்போது நம்ம வந்து வெல்லம் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் சில பேர் கல்யாணத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்நட் போடுவாங்க, வரமிளகா போடுவாங்க, நிறைய அந்த நட்ஸ் எல்லாம் போடுவாங்க. நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக நான் செய்கிறேன், இதுதான் போடுவாங்க, வேறு எதுவும் போட மாட்டாங்க, கடலைப்பருப்புலாம் போட மாட்டாங்க. இதை மூடி வச்சிடலாம், நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம வெல்லம் போட்டுடலாம். வெல்லம் போட்டுட்டு கிளக்கி விட்டுருங்க. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் இந்த எண்ணெயெல்லாம் முழுசாக வெளியே வர ஆரம்பிச்சிடும். நம்ம அந்த டைமில் இதை ஆஃப் பண்ணலாம். நீங்கள் இதை சின்ன குழந்தைங்களுக்கு, 1 வயசு 1.5 வயசு குழந்தைங்களுக்கு சாலிட் ஃபுட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நல்லா சாதத்தை மேஷ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் 2-3 ட்ராப் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அந்த குழந்தைங்களுக்கு எக்கு வச்சோ இல்லை பொட்டேட்டோ மேஷ் பண்ணியோ நீங்கள் ஊட்டி விடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, வயிற்றில் உள்ள புழு பூச்செல்லாம் போயிடும். இன்னொன்று வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட, பூண்டெல்லாம் போட்டிருக்கும், அதோட சாறு ஃபுல்லாக அந்த குழம்புல இறங்கியிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ட்ரெடிஷ்னல். இது மேரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு நட்ஸ் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம இது ட்ரெடிஷ்னலாக செய்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது செஞ்சு பார்த்துட்டு உங்கள் சஜஷன் சொல்லுங்கள். மறக்காமல் அனலட்சுமி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.